சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நான் பிறக்கும்போது எனக்கு சப்கான்சியஸ் மைண்டில் ஒன்றுமே இல்லை. அது எம்டி. சப்கான்சியஸ் மைண்ட் என்னன்னா, இந்த பிரபஞ்சம் தான் பிரபஞ்சத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் சப்கான்சியஸ் மைண்ட். எப்படி சொல்றதுன்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல 220 ஜிபி இருக்கு, கம்ப்யூட்டர் கெப்பாசிட்டி. ஒரு ஃபோல்டர் வைக்கிறோம், ஒரு தனியாக டிரைவ், ஒரு ஃபோல்டர் வைக்கிறோம். அந்த ஃபோல்டருக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு டிரைவ் அந்த 220 5ஆ பிரிச்சிங்கன்னா 5 பார்ட்டா பிரிச்சுருவீங்க. அப்போ இதுல ஒரு 500 வச்சுங்களேன், 100 5ஆ பிரிக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த உலகம், அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு கோடி ஜிபின்னு வச்சுங்களேன். நமக்கு 1 ஜிபி ஒதுக்கி கொடுத்துட்டார் கடவுள், இதுக்குள்ள என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்க நடந்துக்கணும். அந்த ஒரு மெமரி, ஒரு கெப்பாசிட்டிக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மைண்ட். அப்போ நான் யாருன்னா, பாஸ்கருங்கிற யாருன்னா, நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் சப்கான்சியஸ் மைண்ட்ல என்னென்னமெல்லாம் நல்லது கெட்டது நல்லது கெட்டது நல்லது கெட்டது அப்படின்னு பதிவு பண்ணி வச்சிடும். அந்த மொத்தத்தையும் சேர்த்து நான் அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. அந்த சப்கான்சியஸ் எம்டி ஆச்சுன்னா நான் குழந்தை. நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில ரெஜிஸ்டர் பண்ண அத்தனையும் சேர்த்துனது நீங்களோட கேரக்டர், அவ்வளவுதான். இப்போ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா நான் வேற மாதிரி பிஹேவ் பண்றேன். உங்ககிட்ட சொன்னா நீங்க வேற. உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, உடம்பால பஞ்சபூதம், மனசால மனசுதான், புத்தி எல்லாம் ஒண்ணுதான். அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு 2 பேத்துக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசமே சப்கான்சியஸ் மைண்ட்ல செஞ்சப்பட்ட பதிவுகள். ஒருத்தர் 1000 ரூபாய் கேட்கறாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, யாரு என்ன தெரிவித்திருவார், நிறைய விஷயம் யோசிச்சு கொடுப்பீங்க. இன்னொருத்தர் உடனே கொடுத்துருவாரு, இன்னொருத்தர் கொடுக்கவே மாட்டாரு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னால நிறைய பேருக்கு கொடுத்த அனுபவத்துல நாம முடிவு பண்ணி வச்சுக்கிறோம். இப்படிதான் கொடுக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும், ஒரு பையன்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும், ஒரு அம்மாட்ட எல்லாமே ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் டோட்டலா நாம. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை மாத்துறது வித்த தெரிஞ்சு போச்சுன்னா நாம எப்ப வேணாலும் என்ன வேணா மாறிக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த 110 மாடி பில்டிங்க அமெரிக்கால ஒருத்தன் போய் பிளைட்ல உடச்சு செத்தான். யோசிச்சு பாருங்க. நம்ம பார்க்கும்போது இவன் எப்படி தான் உயிரை விட்டுட்டு போய் எப்படி சாவான்னா, அவன் சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த 110 மாடி போய் இடிச்சு விழுகிறதா டார்கெட். அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டா, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு பதிவு பண்ணி வச்சுக்கிட்டா அதான் நடக்கும். அது செய்யறது சந்தோஷம். செத்து போறத பத்தி சப்கான்சியஸ் மைண்ட் எதை பத்தி கவலைப்படாது. அது சொன்னா செய்யும், அவ்வளவுதான். அது ஒரு விதை. அது ஒரு நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது. எந்த விதையை போடுறோமோ அது மரமா மாத்தி கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு 25 வயசு பையன், முஸ்லீம் பையன் போயிட்டு கடவுள் பேர் யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்றாரு. அதே 25 வயசு ஒரு கிறிஸ்டின் பையன்கிட்ட போய் கேட்டா இயேசுன்னு சொல்றாரு, ஒரு பேர் சிவான்னு சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தெளிவா இருக்கீங்களா? கடவுள் யாருன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்லுவீங்க. அதுவே முதல்ல தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்து மதத்துல பிறந்தனாலதான் நீங்க சிவான்னு சொல்றீங்க. இதே முஸ்லீம் மதம் நல்லா சொல்லிருப்பீங்க. அப்போ நீங்க பார்த்து முடிவு பண்ணீங்களா, இல்ல யாரும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்களா? சின்ன வயசுல இருந்து இதான் கடவுள் இதான் கடவுள்னு 1000 தடவை சொன்னால ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனால சிவான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு இயேசுன்னு பழகி கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் திரும்ப சொல்லும்போது சப்கான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை மாத்திட்டோம்னா நம்ம யாருக்கும் புரிஞ்சிடும். அப்போ அந்த ரெஜிஸ்டர் மாற்ற முடியாது. பாத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மாத்திட்டீங்கன்னா வாழ முடியாது. ரெஜிஸ்டர் ஒண்ணுமே இல்லைன்னா வாழ முடியாது. இப்ப எனக்கு கார் ஓட்ட தெரியும். என் சப்கான்சியஸ் மைண்ட்ல காரை எப்படி ஓட்டுறதுன்னு பல அனுபவத்துல கத்து வச்சிருக்கேன். அது கை கால் கரெக்டா கிளச் அமைச்சு ஓட்டிட்டு இருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட் 0 பண்ணிட்டோம்னா எனக்கு கார் ஓட்ட தெரியாது. ஸோ சப்கான்சியஸ் மைண்டை ஃபுல்லா பிளாக் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதை பாசிட்டிவா மாற்றணும். அதுல இருக்கிற நெகட்டிவ் தான் நம்மளுடைய கெட்ட எண்ணம். சப்கான்சியஸ் மைண்ட் அத்தனையும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்மளுடைய எந்த ஒரு செயல்லையும் எந்த ஒரு சின்ன ஒரு எதுவுமே இருக்காது. நம்மளால யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது. அப்ப மத்தனால நமக்கு பாதிப்பு ஏற்படாது. ஸோ சப்கான்சியஸ் அழிக்கலாம் முடியாது, அதை பாசிட்டிவா மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாம ஆக்சுவலா ஒரு ஆன்மாங்கிறது சொன்னீங்களா, மொத்தம் பிரபஞ்சங்கிறது மொத்த எனர்ஜி. ஒரு கோடி ஜிபி கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டியில நம்மளுடைய ஆன்மாக்குன்னு ஒரு கேபி கொடுத்துருக்கு. அந்த ஒரு கேபி தான் நம்மளோட மெமரி. அந்த மெமரியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஆன்மாங்கிறதுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு, அதாவது ஆழ்மான பதிவுகள் இருக்கு, அப்புறம் புத்தி இருக்கு, அப்புறம் மனசு இருக்கு. தூங்கும்போது மனசு தூங்கிருக்கு. யாருக்கும் மனசே கிடையாது தூங்கும்போது. புத்தியும் தூங்கிடும். புத்தியும் கிடையாது. புத்தியும் மனசு தூக்கம். புத்தி ஆஃப் ஆகி மனசு ஆஃப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தூக்கம். ஆன்மா தூங்காது, சப்கான்சியஸ் மைண்ட் தூங்காது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, 24 மணி நேரமும் நான் ஒரு ஆன்மா, புத்தி தேவையே இல்லை, மனசுனால பிரயோஜனம் இல்லை,
சப்கான்சியஸ் மைண்ட்ல பாசிட்டிவ் தான் இருக்கணும் இப்படின்னு 24 நினைச்சிட்டே இருக்கும். நம்ம பிரார்த்தனை பண்ணும் போதெல்லாம் நான் ஒரு ஆன்மா, என்னோட புத்தி என்ன பண்ணுது, தேவையில்லாம கண்டதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கு, என்னோட புத்தியில நல்ல எண்ணம் மட்டும்தான் வரணும், என் மனசு எப்ப பார்த்தாலும் தப்பா ஃபீலிங்ல இருக்கு, அதுல நல்ல ஃபீலிங் மட்டும் தான் வரணும், என் சப்கான்சியஸ் மைண்ட்ல நிறைய நெகட்டிவ்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் எனக்கு வந்து நல்ல பதிவுகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆன்மா நல்லா இருக்கணும். ஆன்மா உண்மையில் நல்லா தான் இருக்கும். இந்த ஆன்மாவை கெடுக்கிறது இந்த சப்கான்சியஸ் மைண்ட். உங்க ஆன்மாவுக்கும் இவரோட ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றாங்க? நல்ல ஆன்மாங்கிறாங்க, கெட்ட ஆன்மாங்கிறாங்க. ஆன்மா நல்லது, அது இருக்கிற சப்கான்சியஸ் மைண்ட் தான் கெட்டது. அதை நம்ம பாசிட்டிவா பண்றதுக்கு என்ன பண்ணணும்? 24 மணி நேரம் இனிமேல் பிரார்த்தனை பண்ணும் போதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்கலாம், தப்பு இல்லை. கடவுள் ஏதோ நம்ம சக்தி கிட்ட கேட்கறோம், கேட்கறதுக்கே டைம் இல்லைங்கும் போது கிடைக்காது. எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ, சும்மா காடியில போகும்போது பேசும்போது எப்பப்பெல்லாம் நமக்கு தோணுதோ அப்பெல்லாம் ஒரு 5 செகண்ட் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நான் ஒரு ஆன்மா, என் சப்கான்சியஸ் மைண்ட்ல நான் பதிவு பண்ணி வச்ச விஷயம் தான் நல்ல விஷயமா மட்டுமே இருக்கணும், அப்பதான் நான் வந்து ஒழுங்கா இருப்பேன். என் மனசு வந்து தேவையில்லாம ஒண்ணு பழசை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு, இல்ல வரப்போறதை பத்தி யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அது இனிமேல் பழசை பத்தி யோசிச்சு கவலையும் படக்கூடாது, ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு கவலையும் படக்கூடாது. பிரசன்ட் மைண்ட் பிரசன்ட் டைம்ல மட்டும்தான் மனசு இருக்கணும் அப்படின்னு மனசை பிரசன்ட் கொண்டு வந்து ஆழ்மனசு பதிவுல பாசிட்டிவ் பண்ணி புத்தியை ஒழுங்காச்சுக்கணும். புத்தி ஒழுங்காச்சுக்கிட்டோம்னா ஒண்ணு பார்க்கும்போது நமக்கு தெரியணும் இது வந்து நமக்கு கெட்டது நல்லதுன்னு. என்ன பண்றோம்? யார் எது சொன்னாலும் நம்புறோம், அதான் பிரச்சனை வந்து. அதாவது ஒருத்தவங்க வந்து நிறைய படிச்சவங்க சொல்லிட்டா நம்புறோம், ஒரு பெரிய சாமியார் சொன்னாலும் நம்புறோம், யார் சொன்னாலும் நம்புறோம். இனிமேல் யாரு சொன்னாலும் அது எனக்கு புரிஞ்சா மட்டும்தான் நம்புவேன்னு எடுத்துட்டோம்னா நம்ம புத்தி ஒழுங்கா மட்டும்தான். சார் வள்ளலார் வந்து தண்ணி வந்து 1:8 சுண்ட வச்சு குடிக்கணும்னு எழுதியிருக்காரு. நான் அதையே ஒத்துக்க மாட்டேன். பலர் கேட்பாங்க வள்ளலார் சொன்னா தப்பா இருக்குமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு புரியல, அவ்வளவுதான். எனக்கு என்னைக்கு வந்து தண்ணி ஒரு 1:8 பங்கு சுண்ட வச்சா நல்லதுன்னு எனக்கு புரிஞ்சா நான் சரின்னு சொல்லுவேன். வள்ளலார் சொன்னா சொல்ல மாட்டேன். அதுக்காக உடனே வள்ளலாரே தப்பு சொல்ல கேட்பாங்க. தப்பு சொல்லல, எனக்கு புரியல. திருவள்ளுவருக்கு புரிஞ்சுது, அவர் எழுதி வச்சிட்டாரு. எனக்கு புரிஞ்சாத திருவள்ளுவரோட எடுத்து சொல்லுவேன். நான் திருக்குறள்ல எல்லாமே எடுத்து சொல்ல மாட்டேன். எந்த திருக்குறள் நான் அப்ளை பண்ணி எனக்கு புரியுதோ அதனால இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்லுவேன். சும்மா யார் வீட்டில் என்ன பண்றாங்க, மேடையில பேசும்போது திருவள்ளுவர் சொன்னாருன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பேன். அவருக்கு புரியல. இதுல இவரு சொன்னாரு, ஒரு மலேசியக்காரர் தான் ஒருத்தர் சொன்னார், ஒரு இந்தியாவில் வந்து மீட்டிங்ல பேசும்போது சொன்னாரு, வள்ளுவன் வாசிக்கும் போல் எல்லாம் வாழ வேண்டும் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும் மேடையில் ஏறி வள்ளுவன் போல் வாசிக்கும் போல் எல்லாரும் வாழ வேண்டும். இவர் இருந்துச்சு கேட்டாராமா, ஏன் உங்களை மாதிரி வாழக்கூடாதான்னு. யாருமே தன்னை சொல்ல முடியல, ஏன் நானும் என் ஒய்ஃப் மாதிரி யாரும் வாழுதுன்னு சொல்ல முடியல, ஏன்னா தப்பா இருக்கு. அப்ப என்ன பண்ற, வள்ளுவாசி கூப்பிட்டு அவன் சொல்லுவாரு, நீங்க ஒழுங்கா இருந்தா என்ன சொல்லுங்க, மேடையில வந்து என்னைய என் பொண்டாட்டி மாதிரி ஒழுங்கா இருக்குன்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அப்போ நமக்கு புரிஞ்சதான் சொல்லுவோம். நம்ம எதை பத்தி யோசிக்கிறோமோ அது வரும். அப்போ நம்ம 24 hours உட்காந்து என்ன பண்றோம், நாமளே சொல்லிக்கிறோம். ஒருத்தர் ஸ்பீடா வேலை செய்வாரு, கேட்டா ஏன் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, இப்ப 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு இருந்தா எனக்கு படுத்துருவாங்க. அப்ப முடிவு பண்ணிட்டீங்க படுத்துருவேன், அப்ப நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, அப்ப படுத்து போறீங்க. வாயில சும்மாவது சொல்லணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த டிவிடி எல்லாம் இப்ப வந்து சிங்கப்பூர் கொண்டு போகும்போது அவர் சொன்னாரு, பார்த்து ஜாக்கிரதையா அந்த போய் கண்டத்தை தாண்டிட்டீங்கன்னா போன் பண்ணுங்க. இப்ப நாமே கண்டத்தை முடிவு பண்ணணும். சிங்கப்பூர் போயிட்டு போன் பண்ணுங்கன்னா முடிஞ்சு போச்சு, பார்த்து கண்டத்தை தாண்டி முடிவு. அப்போ அது கண்டன் முடிவு பண்ணும்போது அது நடுங்காயம். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கொண்டு போய் அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லாமே நினைச்சா நடக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப இருந்து எப்பப்பெல்லாம் நெகட்டிவா நினைக்கிறப்போ யோசிக்கணும், நெகட்டிவ் நினைச்சுக்கணும். இனிமேல் இப்ப இருந்து மாத்தி பிராக்டிஸ் மூலமா வருமே தவிர ஒரு நாள்ல ஒரு செகண்ட்ல வராது. இன்னைக்கு விதை போட்டா அது என்னைக்காவது வரும். ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு இன்னைக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சேன், இன்னும் வர முடியல. இப்போ நான் சும்மா பேசுறேனே தவிர நானும் இன்னும் வரல. ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நான் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். பட் அந்த இடத்துக்கு போகணும்னு தோணுது, அதுக்கான முயற்சி தான் பண்ணிருக்கேன் தவிர இன்னும் போகல. ஒரு நாள் அங்கே போகும்போது அந்த பவர் நமக்கு கிடைக்கும். பட் இப்போ போயிட்டு இருக்கு, கொஞ்சம் நல்லா தெரியுது, ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், எப்பவுமே நான் ஒரு ஆன்மா, இந்த உடம்பு வேற நான் வேற, அந்த ஆன்மாக்குள்ளதான் இந்த புத்தி இருக்குது. இந்த புத்தியால ஒரு பிரயோஜனம் இல்லை, மனசுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மனசுல இந்த பழசை நினைச்சா பிரயோஜனம் இல்லை, ஃபியூச்சர் நினைச்சா பிரயோஜனம் இல்லை. அதனால மனசு வந்து நான் கூப்பிட்டா வரணும், கூப்பிட்டா போகணும், ஏன் கண்ட்ரோல மனசு இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா டெய்லி நினைச்சிட்டே இருக்குன்னு வந்துடும். அதே மாதிரி புத்தி வந்து நான் நினைச்சா வரணும், நினைச்சா போகணும், இது தப்பாலாம் யோசிக்கணும். புத்தி பத்தி நாமளே என்ன பண்ணணும், நல்ல புத்தி தான் இருக்கணும்னு வேண்டிக்கணும். அப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். இப்படி
டெய்லி ஒரு 10 முறை 20 முறை சும்மா அந்த ஒரு செகண்ட் 10 செகண்ட் அந்த நினைச்சு பார்த்தா நினைக்க அந்த இடத்துக்கு வந்துடும். நினைச்சாவே வந்துடும். நினைச்சா போதும். எல்லாமே அப்படிதான். உண்மையிலே பார்த்தா நாம என்ன நினைக்கிறோமோ அதான் நடந்துட்டு. பல பேர் சொல்லுவாங்க, நான் நினைச்சேன் நீ பண்ணிட்டேமா, ஏன் நினைச்சேன்னு கேட்பேன். எல்லாமே பாருங்க நினைச்சதான் நடந்துட்டு. யாராருடைய எந்தெந்த பொண்டாட்டி எல்லாம் என் புருஷன் என்னை விட்டு ஓடி போவார் நினைச்சு பாக்குறாங்களோ ஓடி போயிடுறாங்க. கடைசியா சொல்லுவாங்க, நினைச்ச ஆரம்பத்தில் நினைச்சேன், எதுக்கு நினைச்சீங்கன்னு கேட்பேன். சிரமம்னு கூட நினைக்கக்கூடாது, அடையிறது சிரமம்னு கூட நினைக்கக்கூடாது. அம்பானியுடைய லைஃப் பத்தி, அம்பானியுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா, அம்பானி வந்து சொல்லுவாராமா, யாராவது போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால, இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் பண்ணிருந்தா அடிப்பாராமா, இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம், என்ன சொன்ன அடிப்பாராமா, 100 தடவை சொல்லுவாராமா. பண்ணலாங்க சொன்ன பண்ணுன்னு போயிட்டே இருப்பாராமா. யாராவது பண்ண முடியாது ஆகாது நடக்காதுன்னு சொன்னா என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க, காது கேட்கல அப்படிப்பாராமா. 1000 தடவை சொன்னாலும் காது கேட்கலன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி கண்டிப்பா பண்ண முடியும் சொல்லும்போது பண்ண முடியுமா போய் பண்ணுங்க, அவ்வளவுதான். காதுலேயே கேட்கக்கூடாது, கேட்டாவே. இப்போ நான் ஏன் பாசிட்டிவா எவ்வளவு பேசிட்டு இருக்கேன்னா, நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை. இப்போ நான் நோயோடு இருந்தேன், நான் நோயில ஆரோக்கியத்தை பத்தி பேசுறேன். நான் இப்போ அவ்வளவு நெகட்டிவா இருந்தேன், நான் இருந்த எல்லா நெகட்டிவ் நடந்துருச்சு. நான் உடனே வந்து பாசிட்டிவா ஆன் கிடையாது. இப்போ என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நான் பாக்குறதுக்கு என்னவோ ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். அவ்வளவு அடி இல்ல மனசால உடம்பால. அப்ப அவ்வளவு நெகட்டிவா நினைச்சு எல்லாம் நடந்து நொந்து போய் தான் இப்ப நானே மாத்தி வச்சிருக்கேன். ஸோ உடனே ஒரு செகண்ட்ல எல்லாம் வரல. ஃபியூச்சர் பாஸ்ட் யோசிச்சு பார்க்குறோம், நாம நினைச்சதான் நடந்திருக்கு, நாம நினைச்சதான் நடந்திருக்கு. எல்லாமே நம்ப மாட்டீங்க. ரொம்ப 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 அதுக்காக இந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஏன் உதாரணம் சொல்லணும், அது சொன்னாதான் புரியும். நம்ம ஒய்ஃப் நம்ம கூட இருக்கணுமா இல்லைங்கிறது நாம நினைச்சாதான் நடக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, திமுரு ஓடி போயிட்டார், திமுரு ஓடி போயிட்டார், நீங்க நினைச்சிக்க ஓடி போயிட்டார். இருக்குன்னு நினைச்சு அந்த இருக்குன்னு நினைச்சிட்டா ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இருப்பாங்க. நாம தான் முடிவு பண்றோம். பாருங்க, ஒருத்தருக்கு கூப்பிட்டு நீங்க வந்து நான் நாளைக்கு வந்து சிங்கப்பூர் டூர் போறேன் வரையான்னு கேட்டு பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வரலம்பாங்க. அப்படியா, வரலையா, ஓகே தேங்க்யூ வச்சிருவோம். அப்ப என்ன உங்களுக்கு கூப்பிட்டு போகணும்னு விருப்பமே இல்லை உங்களுக்கு. இது ஒருத்தர் வந்து அவனை எடுக்கப்படுவோம், இங்க பாரு சிங்கப்பூர்ல நாளைக்கு நான் போறேன், 4 நாள் சூப்பரா இருக்கும். இந்த பேச்சு பாத்தீங்கன்னா மாறும். வரணும் அப்படின்னு நினைச்சு பேசணும்னு நினைச்சோம்னா வருவாங்க, வரக்கூடாதுன்னு நினைச்சு பேசினா வரமாட்டாங்க. அப்போ என்ன இப்ப இந்த மீட்டிங் சக்சஸா போயிட்டு காரணம்னா, எனக்கு கூப்பிட்டு ஒருத்தர் பேசும்போது அவருடைய அந்த உள்ள ஆள் மனசோட எண்ணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் நான் ஆமா வேண்டாம் இல்லைன்னு போயிட்டே இருப்பேன். அந்த செகண்ட் அவங்க ஒருத்தர் வந்து உங்க மீட்டிங் நடத்துறங்க, அங்க ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னா சரிங்க டேட் தராங்க அப்படின்னு வாழ்க்கைலாம் கொடுக்கவே மாட்டேன். அந்த அந்த பேச்சுல வார்த்தையிலே தெரிஞ்சிடும் இது எப்படிப்பட்டவர். ஒருத்தர் கேட்ட அடுத்த நிமிஷம் இந்த டேட் எடுத்த மாதிரி எல்லாமே அதுக்கு இப்போ டேட் இல்லைன்னு சொல்லுவாங்க மாதிரி அந்த 5 நிமிஷம் பேச்சிலேயே அவங்களோட வார்த்தையிலே தெரியும். ஆள் மனசை பத்தி எல்லாம் வெளியெல்லாம் அது தெரியாதவங்களும் தெரியாது. இந்த 10 நிமிஷம் பேசினா போதும் உங்களுக்கு டோட்டல் இது சொல்லிடுவோம், என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம்.